ஸ்டாப் டேய் ராஸ்கல் டேய் போன் குடுறா ஏய் போன் குடுறானா டேய் போன் குடுன்றல்ல டேய் குடுறா Thank you, madam. Thank you so much. நீங்க இந்த டைம்ல இங்க என்ன பண்றீங்க? அன்பிலீவபிள். நிஜமா நான் உங்களை இங்க மீட் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலைங்க. நானும் தான். எதிர்பார்க்காத நேரத்துலலாம் திடீர்னு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. This is coincidence. எங்க அம்மா அடிக்கடி சிண்ட்ரெல்லா பத்தி சொல்லுவாங்க. உங்களுக்கு சிண்ட்ரெல்லா கதை தெரியுமா? தெரியாதுங்க. ஒரு ராஜகுமாரன் இருப்பான். அவனுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் சிண்ட்ரெல்லான்னு ஒரு தேவதை அவனுக்கு உதவி செய்வாளாம். அந்த மாதிரி உங்க மூலமா எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. இவ்வளோ நேரமாக நம்ம பேசியிருக்கோம். நான் பேர் கூட சொல்ல பாருங்களேன். ஐ எம் அசோக். என் பேர் அபி. தெரியுங்க. எப்படி தெரியும்? அபி டெய்லர்னு ஒருத்தர் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி அந்த அபி? நான் தான். ஓகே, glad to meet you. Then பார்க்கலாங்க. ஓகே, பாய். பாய். வரேங்க. ஹலோ, கிளம்பிட்டேன்டி. ஆன் த வே. எல்லாரும் ரெடியாக இருக்கீங்கல்ல? ஓகே ஐம் கம்மிங். புரியல மேடம். கொஞ்ச நேரத்தில் புரியும். வாங்க கிளம்பலாம். போலாண்ணா. அக்கா, நீ வீலிங் பண்ற அளவுக்கு தப்பு ஒன்றும் நடக்கலக்கா. அது நடக்க போற சம்பவம் சொல்லும். நீ அமைதியா வா. அண்ணா கொஞ்சம் ஸ்பீடா போங்க. அண்ணா கொஞ்சம் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடு போங்க. மேடம் அது தப்பு மேடம். தப்பை சரியா செய்ய தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில பெரிய ஆளா வருவாங்க. அதெல்லாம் ஓகே மேடம். ஆனால் ஃபைன் கட்ட சொன்னா என்ன பண்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
சொன்னதை செய்யுங்கண்ணா. போங்க போங்க போங்க. அண்ணா ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஷாப்பிங் மால் வந்துருச்சு. அக்கா வேற யாரும் மாதிரி இருக்கு. அது நம்ம ஆனந்தி அக்கா இல்ல. தினமும் வீட்ல இருந்து ஒரு வேஷத்துல வந்து இப்படிதான் மாறு வேஷத்துல அலையறா போல. ஆட்டோ எடுங்கண்ணா. ஐயோ அக்கா, நம்ம ஆனந்தி அக்காவே இல்லைன்னு சொல்றேன். அது வேற யாரோ. டேய் பேசாம இருடா. அக்கா நீ ரொம்ப கோவமா இருக்கக்கா. பிராணாயாமம் பண்ணுக்கா. Hi guys, good to see you. How are you? Hi Anandi. Hi babe. Hi. Hey. What's up? Fine yeah. அக்கா வேணாக்கா, இந்த இடத்துல விட்டுருக்கா. பிராணாயாமம் பண்ணிக்கோ. Tea, coffee, juice. அக்கா Excuse me. விடு. அக்கா இங்க எல்லாரும் பாக்குறாங்க அக்கா. நீயும் மன்னிப்பு கேளு. நீயும் மன்னிச்சிருக்கா. டக்குன்னு பிராணாயாமம் பண்ணி ரிலாக்ஸ் ஆயிடுக்கா. கிளம்பிடலாம். Abhi. Welcome Abhi. Guys, this is my sister Abhi. Abhi, உனக்கு என்ன வேணும்? டீ, காஃபி? விடு. என்னடி பண்ற நீ? படிக்கிற காலேஜ் போறேன்னு ஒரு வேலையும் செய்ய விடாம உன்னை பாத்துக்கிட்டது மட்டும் இல்லாம கேட்கும் போதெல்லாம் கேக்குற காசும் கொடுத்தா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னடி துணி இது? அபி உட்காரு. உட்கார்ந்து பேசலாம். என்ன பேசலாம்? எல்லாத்தையும் பேசலாம். அரைஞ்சு மூஞ்செல்லாம் உடைக்கிற அளவுக்கு கோவம் இருக்கு எனக்கு. எல்லாத்தையும் பேசலாமா? பேசலாம். உன் கோவத்தையும் என் காரணத்தையும் சேர்த்தே பேசலாமே. ஆனா அதுக்கு இது இடம் கிடையாது. அத நீ புரிஞ்சுக்கோ. ஓ, உனக்காக உழைச்ச ஒருத்தி நின்னு பேச கூட இடம் இல்ல. பாத்தியா அரவிந்த்? அக்கா வேணாங்க்கா, பிராணாயாமம் பண்ணிக்கோக்கா. டேய், இன்னைக்காவது அவ பைத்தியக்கார புத்தியை விட்டுட்டு அவ வெளியில வரட்டும். ஆ? நான் பைத்தியமா? டேய் சொல்லுடா அவள. நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? சொல்லுடி, நான் பைத்தியமா? அரஞ்சனா அக்கா விடுங்க. என்ன ப்ராப்ளம்? ஏன் கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்றீங்க? ப்ளீஸ் மூவ். ப்ளீஸ் தயவு செஞ்சு போங்க. போங்க. அக்கா இந்த பிராணாயாமத்தை அப்பவே பண்ணிருக்கலாம்லக்கா. ஒருத்தரை பத்தி தெரியாம சாகிறத விட தெரிஞ்சு சாகிறப்ப நிம்மதியா இருக்கும் தம்பி. முகல் கல்ச்சரையும் இந்தியன் ட்ரெடிஷன் கல்ச்சரையும் மிக்ஸ் பண்ணி அதை ட்ரெண்ட் ஆக்குனவர் மிஸ்டர் ஃபாரூக். மிஸ்டர் ஃபரூக், ஐ நோ ஹிம் வெரி வெல். யா நீ கூட சொல்லிருக்கியே அவரை ஒரு தடவையாவது மீட் பண்ணணும்னு. மிஸ்டர் ஃபாரூக், he is a very big fan of yours.
சோஷியல் மீடியால உங்களை பத்தின நியூஸை நிறைய தேடி தேடி படிப்பான். I see. Hi. ஹலோ. அசோக், she is Tina, last year Best Designer of the World award winner. ஹலோ. ஹாய். And she is டோனி அண்ட் கம்பெனியோட சீஃப் டிசைனர். லாஸ்ட் மந்த் அவங்களுக்கு ராயல்ட்டி பத்தலன்னு அந்த கம்பெனிலேருந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டாங்க. குட், வெரி குட். ஒரு கம்பெனியோட எம்டி இப்படிதான் இருக்கணும். எப்பவும் எல்லாத்த பத்தின அப்டேட்ஸோட இருக்கணும். இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் எப்போவுமே பிஸியாக தான் இருப்பாங்க. பட் நம்ம கம்பெனியில் ஹவுஸ் இட் பாசிபிள்? நான் தான் வர வச்சேன் அசோக். உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பெரிய பிரச்சனை தானே. நான் உன் அக்கா அசோக். மிஸ்டர் ஃபாரூக், எக்ஸ்பிளைன் அபவுட் யூர் டிசைன். Sure. See, Mr. Ashok, இந்த மாதிரி டிசைன் வேர்ல்டில் ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் a bite of Rome, a bite of Greek and Ethiopian design. முறையே இதை பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி யூனிக். How is it? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டிசைன் நான் பார்த்ததே கிடையாது. பட் இட்ஸ் ஸோ இடியாட்டிக் அண்ட் வெரி ஸ்டூபிட். அசோக், நான் யாருன்னு தெரியுமா? இந்தியாவோட பெஸ்ட் ஹீரோயின்ஸ், பெஸ்ட் மாடல்ஸ் எல்லாரும் நான் பண்ண டிசைன் காஸ்டியூமுக்காக போட்டி போடுவாங்க. ஓகே, போங்க, போய் அவங்களோட ஒர்க் பண்ணுங்க. யூ நாட் நீடட் ஹியர். அசோக், வாட் இஸ் திஸ்? மிஸ்டர் ஃபாரூக், ப்ளீஸ் வெயிட். அவனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அக்கா, ஒரு நிமிஷம். மிஸ்டர் ஃபரூக், யூ ஜஸ்ட் அ டிசைனர். எனக்கு என்ன தேவைன்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. அதை நான் தான் முடிவு பண்ணணும். அண்ட் யூ டூ, நீங்க எல்லாருமே காப்பீஸ். ஏற்கனவே இருக்கிறத தூசி தட்டி என்கிட்ட புதுசாக காட்டணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு நீங்க யாரும் தேவை. ஆல்ரைட் மேம், he is insulting. மேம், உங்க பிரதருக்கு டிசைனோட வேல்யூவும் தெரியல, டிசைனர்ஸோட வேல்யூவும் தெரியல. கூல் கூல். அவன் சின்ன டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கான். கிவ் மீ 10 minutes. We'll be back. அசோக், என் கூட வா. வா. அசோக், என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்கள யாரும் தெரியுமா? ஃபேஷன் டிசைனிங்ல அவார்ட் வின்னர்ஸ். They're all leading fashion designers. எனக்கு தெரியும். தெரிஞ்சும் இப்படி அவங்கள இன்சல்ட் பண்ணா எப்படி? இப்போ நம்ம கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கோம். நாம இல்ல, நான். சரி, ஓகே. உனக்காக தானே நான் எல்லாரையும் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ ஜெயிக்கணும் அசோக். நீங்க மேஜிக் ஷோ பார்த்துருக்கீங்களா? அதுல ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பஃபூன் வருவான். எல்லாரையுமே அவன் என்டர்டைன் பண்ணிட்டு இருப்பான். அதுக்காக அந்த ஷோ ஃபுல் அவனோடதுன்னு அர்த்தமா? அடுத்து வர மெஜிஷியனோடது. அந்த மாதிரி தான் இவங்களும். இவங்களோட பேரு புகழ் இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம பிராண்டை வேணா விளம்பரப்படுத்திக்கலாம். ஆனா நம்ம வியாபாரம்லாம் பண்ண முடியாது. நமக்கு தேவை ஒரு மெஜிஷியன். அசோக், உன்னை விட அதிகம் பிசினஸ் தெரிஞ்சவனா? இந்த ஃபீல்ட பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம பிராண்டுக்கு ஒரு நேம் இருக்கு அசோக். அந்த நேமை காப்பாத்த இந்த பஃபன்ஸால முடியாது. அப்ப யாரால முடியும்? அப்படிங்கிற ஒரு படிப்பறிவில்லாத டெய்லரால முடியும் நம்புறியா? Are you mad? Yes, I am. You're right. இப்ப நான் எல்லாருக்கும் பைத்தியக்காரனதை தெரிவேன். அப்படிங்கிற ஒரு டெய்லரை நம்பி என் கரியரையே பணைய வைக்கிற ஒரு பைத்தியக்காரன் தான். நீங்க நினைச்சுக்கோங்க, எனக்கு கவலை இல்லை. பட் நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். நீங்க சொன்ன அந்த படிப்பறிவே இல்லாத அப்படிங்கிற அந்த டெய்லரை வச்சு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். என்ன நமிகா? ஒன்றும் இல்லைம்மா, நத்திங். ஹே, என்கிட்ட பேசுறதுல என்ன தயக்கம்? தம்பியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு என்ன? நாம யோசிக்கிறோம், ஆனா அவனோட லைஃப்பை பத்தி அவன் யோசிக்க மாட்டேங்கிறானே. நிறைய டைம் வேஸ்ட் பண்றாமா, தப்பு தப்பா முடிவு எடுத்துட்டு இருக்கான்.
ஒரு விஷனே இல்லையேம்மா அவங்கிட்ட. நம்ம கிட்ட இல்லாத டிசைனர்ஸா? அவங்க டேலண்ட் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற கண்ட்ரில இருந்து கூட டிசைனர்ஸை வர வைக்கலாம்ல. நான் கூட பேசினேன், பட் அவனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கைமா. அதுக்காக ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண டெய்லரை சீஃப் டிசைனர் ஆக்கலாமா? ஏற்கனவே நம்ம கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்கு. சேல்ஸ் இல்லாம எல்லா காஸ்டியூம்ஸும் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. அதான் அவனுக்கு 15 days டைம் கொடுத்துருக்கேனே. இத்தனை நாளா நடக்காதது இப்போ இந்த 15 daysல நடந்துருமா? அவன் சின்ன பையன்மா. இந்த போர்ட் மெம்பர்ஸ் முன்னாடிலாம் அவன் அவமானப்படுறதை என்னால பார்த்துட்டு தாங்க முடியலமா. இதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிற? ஏதாவது ஒன்று செய்யணும்மா. நீங்க இருக்கீங்க, கூட நான் இருக்கேன், நாம பார்த்துக்கலாமேம்மா. தம்பி சந்தோஷமா உலகத்தை சுத்திக்கிட்டே இருக்கலாமே. அவன்கிட்ட இதை சொல்லி பாத்தியா? அவன் கேட்க மாட்டேங்கிறாமா. அப்ப அவன் விருப்பத்துக்கு விட்டுடு. லெட்ஸ் கிவ் him some freedom. அவனோட கனவு, அவனோட லைஃப், அவன் மோதி பார்க்கட்டும். டிரைவர், மேடம், அபி டெய்லர் ஷாப் எங்க இருக்குன்னு தெரியுமா? மேடம், இதுதான் அபியோட கடை மேடம். நம்ம வீட்டு ஸ்டோர் ரூம்ல 4ல் 1 பங்கு கூட இல்ல. இந்த கடை வச்சிருக்கிறவளுக்கு அவ்வளவு திமிரா? அனாமிகா, திமிரு கடையோட அளவுல இல்ல, அவளோட திறமை. அது மேல அவளுக்கு இருக்கிற நம்பிக்கை. அவளை காணுமே. யார் காரு ரொம்ப நேரமா கடவாசலே நிக்குது? அக்கா, எனக்கு தெரியும்க்கா. அன்னைக்கு நாங்க போய் ஒரு கம்பெனில ட்ரெஸ் தைச்சிட்டு வந்தோம்ல, அவங்க கார் தான்க்கா இது. ஓ, அன்னைக்கு அந்த கம்பெனி வாசல்ல நின்னுட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். அவங்க எதுக்கு இப்ப நம்மள தேடி வந்திருக்காங்க? டிரைவர், மேடம், நம்ம கேட்டு வந்துடுறோம் மேடம். இந்தா அவங்க டிரைவர் நடந்து வர்றாருல, அவர்கிட்டயே கேட்டுருவோம் என்னன்னு. பாய், என்னன்னு கேளு. நான் பாய்லாம் கிடையாது, மேன். மேன் கூப்பிடு. இப்போ கேளு போ. ஸ்மால் கேர்ள், அடிக்கிற வெல்லாம் வச்சுக்காத. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? கடைவே ரொம்ப நேரம் வெறிக்க பாக்குறீங்க. அபி மேடம் இல்லையா? அபி மேடம் வீட்டில் இருப்பாங்க. சொல்லுங்க என்ன விஷயம், நான் சொல்லிடுறேன். எங்க மேடம் அவங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க. அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படியா? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே மேடம். இந்த வரேன் மேடம். அவங்க வீட்டில் இருக்காங்களா மேடம்? பாத்தியாக்கா, எவ்வளவு திமிரு, சொடக்கு போட்டு கூப்பிடுறான். அட்ரஸ் கேட்டிங்களா? நான் கேட்டேன் மேடம், சொல்லிட்டாங்க மேடம். ஆமா, அங்க அந்த காருக்குள்ள 2 பேர் இருக்காங்கல்ல, அதுல யாரு நம்ம அபியை அவமானப்படுத்தினது? தெரியலையே. யாரா இருந்தா என்னக்கா, 2 பேரையும் புடிச்சு கத்தி விட்டுறலாம். ஏய், வேணாம். நம்மள தேடி வந்தவங்கள அவமானப்படுத்துறது தப்புன்னு நம்மள அபி திட்டும். கால் பண்றான். ஹலோ அப்பா, அபி இல்லையா? ஏன் எங்களை பார்த்தா மனுஷன் தெரியல உனக்கு? எங்கிட்ட பேச மாட்டியா? பேசுற. கிச்சனில் உப்புமான்ற பேர்ல எதை கிண்டிக்கிட்டு இருக்கா? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. நானும் அபி எல்லாரும் போய் ஒரு கம்பெனியில துணி தைச்சு கொடுத்தான்ல, அந்த கம்பெனி முதலாளியம்மா அபியை தேடி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நிஜமாவோட சொல்ற? அப்புறம் நான் என்ன உங்களை மாதிரி பொய்யா சொல்ல போறேன்? இப்பதான் கடைக்கு வந்தாங்க, அட்ரஸ் கொடுத்து நான் தான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். மறக்காம அபிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருங்க. அதெல்லாம் நான் பாத்துறேன். கம்பெனி முதல்ல மாதிரி பேசாத, நான் சொல்றேன். போன போய். சரி வைங்க. ஆனந்தி, அரவிந்த், என்னப்பா? பாபா சீக்கிரம் வா, எல்லாம் தொடச்சு வை. டேய், நீ கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கிட்டு வா. அபி,
அபே 2 காஃபி போடு. தொடச்சி வெய்யுமா. என்ன சொல்றல அந்த வீட்டெல்லாம் பளபளன்னு வச்சுக்கணும் என்னைக்குமே. யாருப்பா வரா? இவ்ளோ பரபரப்பா இருக்கீங்க? என்னம்மா இப்படி கட்டிட்ட? மகாலட்சுமி வீடு தேடி மகாலட்சுமி வராங்கம்மா. தொடங்கம்மா. ஐயோ நானே தொடங்க வேண்டியதா இருக்கு. ஐயோ உங்களுக்குலாம் என்ன சொன்னாலும் புரியாது. ஐயோ என்ன இன்னும் காணோம். வந்திருக்கணும். நிறுத்துங்க சுந்தரமூர்த்தி நான் தான். என்ன முதலாளிமா பேண்ட் ஷர்ட் போட்டுருக்காங்க? ஓ டிரைவரா? அம்மா பின்னாடி இருக்காங்க. பா தக்காளிக்கு தோல் உரிச்ச மாதிரி இருக்காங்க. வணக்கம் மேடம். நல்ல வேலைக்கு என்ன வெளில வந்து நின்ன. இல்லை நீங்க இடம் மாதிரி வேற எங்கேயாவது போயிருப்பீங்க. நம்ம வீடு தான். வாங்க உள்ள வாங்க. அபி உள்ள இருக்காங்க. நான் அபியோடைய அப்பா மிஸ்டர் சுந்தரமூர்த்தி.